வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத கடகராசி பலன் பகுதி 1. இந்த புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள அக்டோபர் மாத கடகராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஐப்பசி மாதம் பிறக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. அக்டோபர் மாதத்தின் கடகராசி பலன். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நல்லதொரு கலவையான பலன்களை தரும் வகையில் உங்களின் கிரக நிலைகள் இருக்கின்றது. ஆதலால் நீங்கள் பல விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். மற்றும் நீங்கள் பல சவால்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். உங்களின் தொழிலை பொறுத்தவரை தங்களின் வேலை நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. கடகராசி மக்கள் தங்களின் வேலையில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பாட்டில் இருப்பீர்கள். கடகராசி மக்கள் தங்களின் வேலை நோக்கங்களுக்காக நீங்கள் வேறொரு நகரம், மாநிலம், வெளிநாடு செல்ல வேண்டிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். இது சில நேரங்களில் உங்களை சோர்வடை செய்யும். இருப்பினும் உங்களுக்கு இந்த நிலை மிகவும் பயனுள்ள வேலை நிலைமைகளையும் ஆதாயத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டுமல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்கள் இந்த நேரத்தில் கவனமுடன் இல்லை என்றால் சில தடைகளையும் சந்திக்க நேரிடலாம். மேலும் நீங்கள் அரசாங்கத்தின் அனைத்து தேவைகளையும் தகுந்தவாறு சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. அதற்கு தகுந்தாமல் செயல்படுங்கள். மற்றும் நீங்கள் சில பிரச்சனைகளை அரசிடமிருந்து சந்திக்க நேரிடலாம். அல்லது மேற்கொண்டு வரி அறிவிப்பை நீங்கள் பெறலாம். கடகராசி மக்களுக்கு தங்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும் என்ற அன்பான சூழல் அமைகிறது. குரு பகவான் வியாழனின் ஆசீர்வாதத்தால் தங்களின் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் மேம்படும். கடகராசியின் திருமணமானவர்களை பொறுத்தவரை தம்பதிகள் உறவுக்கு ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இந்த நேரத்தில் இருக்கும். தங்களின் மனைவி உங்களின் மற்றும் தனது குடும்ப உறுப்பினரிடம் அதிகம் ஈர்க்கப்படுவார். இது உங்கள் இருவருக்கும் இடையே சற்று இழுபறி நிலைமையை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் உங்களின் துணை உங்களை புண்படுத்தும் விஷயங்களை கூறுவார். அது உண்மைதான். இருப்பினும் அதை கேட்பதற்கு உங்கள் மனமும் புண்படும். இதன் விளைவாக உங்கள் உறவில் பதற்றம், தேவையற்ற மனசஞ்சலம் அதிகரிக்கும். எனவே சற்று கவனமாக இருங்கள். மற்றும் குடும்பத்தில் தங்கள் துணையுடன் ஏற்படும் மோதல்களை தவிர்ப்பதும் நலமாக இருக்கும். இந்த மாதம் கடகராசி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்று தெரிகிறது. இந்த மாதம் கடகராசி மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்த முடியும். மேலும் அவர்கள் பங்கு பெறும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற்றதன் விளைவாக பாராட்டப்படுவார்கள். கடகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்பொழுது கடகராசி மக்களின் தொழில் வாழ்க்கையின் நிலைப்பாட்டில் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. 10ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய் இந்த மாதம் உங்கள் 12வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் உங்கள் அனைத்தையும் திறமையும் பயன்படுத்தி உங்கள் 100% பங்களிப்பை செய்யக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். இதன் விளைவாக வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய வேலையில் உங்கள் நிலை மேம்படும். வேலை நிமித்தமாக கடகராசி மக்கள் நிறைய ஊர் சுற்ற வேண்டிய சூழலும் இருக்கிறது. இது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறுதல், பல விதமான கூட்டங்களில் கலந்து கொள்வது மற்றும் சர்வதேச அளவில் பயணம் செய்வது கூட இருக்கும். உங்களின் பரபரப்பான இந்த அட்டவணை காரணமாக நீங்கள் சிறிது காலம் தங்களின் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் இது உங்கள் தொழில் மற்றும் தொழிலுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது. சின்னஞ்சிறு வீட்டின் அதிபதியான குரு பகவான் வியாழன் தங்களின் 11ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால்
தங்களின் மேலதிகாரம் உங்களிடம் நல்லவனாகவும் பண்புள்ளவராகவும் இருப்பார்கள். உங்களின் செயல்திறன் கண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால் அவர்கள் உங்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பார்கள். வெளிநாட்டில் வியாபாரம் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பரபரப்பான அட்டவணை காரணமாக நீங்கள் சிறிது காலம் குடும்பத்தை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழலை அனுபவிப்பீர்கள். இருப்பினும் இது உங்கள் தொழில் மற்றும் தொழிலுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது என்பதால் சற்று அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் பொறுமை காக்க வேண்டிய சூழலை நீங்கள் அனுமதிப்பீர்கள். வணிக கூட்டாளர்களை நீங்கள் சரியாக நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு சமமான உரிமையும் கவனம் செலுத்துவதன் மூலம் மட்டுமே உங்கள் வணிகத்தை நீங்கள் முன்னேற்றம் அடைய முடியும், லாபத்தையும் அடைய முடியும். மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் 3ஆம் வீட்டில் நுழைவதால் அரசு துறைந்த ஆதாயம் கிடைக்கும். தங்களின் 7வது வீட்டின் வியாழன் குரு பகவானின் அம்சத்தின் விளைவாக நீங்கள் மோசமான நிகழ்வுகளை சில நேரங்களில் மாற்றி அமைக்க முடியும். மேலும் உங்கள் வணிகம் சிறப்பாக செயல்பட தொடங்கும். தங்களுக்கு வழிகாட்டியாக செயல்படும் முக்கியமான மற்றும் முக்கிய தனிநபர் அல்லது மூத்த நபரின் உதவி உங்களுக்கு உடன் இருக்கும். அவர்களின் வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பதன் மூலம் அவர்களின் வார்த்தைகளை தலைமையேற்கொண்டு கீழ்ப்படிவதன் மூலமும் உங்கள் வியாபாரத்தை நீங்கள் முன்னெடுத்துச் செல்லலாம். அதில் நல்லதொரு ஆதாயத்தை நீங்கள் அறுவடை செய்யலாம். கடகராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் நியாயமான ஆதாய பலனை பெறக்கூடிய தன்மையில் நீங்கள் இருப்பீர்கள். ஒருபுறம் மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் 2வது வீட்டில் இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் மாதம் முழுவதும் 11வது வீட்டில் இருந்து அவர் உங்கள் விதியின் ஆட்சியாளரும் கூட. இதன் விளைவாக உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவதை யாராலும் தடுக்க முடியாது. அவர்கள் இருவரும் ஒரே அளவு பணம் சம்பாதிக்கக்கூடிய தன்மையில் உங்களை உயர்த்துவார்கள். நீங்கள் அந்த பணத்தை நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் வங்கி கணக்கும் மலரும் உயரும். கடகராசி மக்கள் தங்களின் செல்வத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் என்பதை உங்களுடைய கிரக நிலைகள் கூறுகின்றன. அரசு துறையினராலும் நீங்கள் ஆதாயம் அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது. இருப்பினும் செவ்வாய் பகவான் 12ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பதாலும் சனி பகவான் கடகராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் செலவுகளை உங்கள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு நீங்கள் சிரமப்பட வேண்டும். மற்றும் கடகராசிக்கு பணம் ஒரு பக்கத்திலிருந்து வரும், பணம் மறுபுறம் செலவாக சாத்தியம் உள்ளது. ஆகையால் நீங்கள் உங்கள் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிக்க வேண்டும் மற்றும் உங்கள் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். மிகவும் அவசியமான செலவுகளை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். தங்கள் மீதமுள்ள செலவுகளை குறைக்க முயற்சி செய்யுங்கள். பணம் என்று வரும்பொழுது அதை முக்கியமாக சேமிப்பு திட்டங்கள் முதலீடு செய்யுங்கள். இதனால் வருங்காலத்தில் உங்களுக்கு சாதகமான நிதி நிலைமை பெற்று நலமாக வாழலாம். முக்கியமாக மற்றுமுள்ள காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்பதை அடுத்த பகுதி 2இல் பார்த்து கேட்கவும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். வணக்கம், நன்றி.